வெல்கம் பேக் டு இன்னும் ஒரு புது வீடியோ. ஸோ இன்றைக்கான வீடியோ என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், நிறைய பேர் எதிர்பார்த்த சம்பவம் எப்படா நடக்கும்னு நிறைய பேர் எதிர்பார்த்த சம்பவம் கனடாவில் இன்றைக்கு நடந்துட்டு. அது என்ன சம்பவம்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தன் பதவியை ராஜினாமா செய்யணும்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டார். ஸோ தான் பதவியை இழக்க மாட்டேன் உடும்பு பிடியில் இருந்த மனுஷன் தான் தன் பதவியை துறக்கிறேன்னு சொல்லி ஒரு நியூஸை வெளியிட்டிருக்கார். அது மட்டும் இல்லாமல் தான் லிபரல் கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்கிறேன்னு சொல்லி ஒரு நியூஸை வெளியிட்டிருக்கார். ஸோ அவர் இப்படி சொன்னதால இனிவரைக்கான அரசியல் எப்படி இருக்க போதும், யார் இடத்த பிரதமராக வரப்போயிடும், என்ன மாதிரி மாற்றங்கள் வரப்போகும்னு சொல்லி தான் இன்றைக்கான வீடியோ விளக்கமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது எனக்கு இதே மாதிரி வேறு வீடியோஸ் போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு சொல்லிக்கணும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். கனடா முழுவதும் இப்போ புயலாக வீசுது. அது மழையால் ஏற்பட்ட புயலோ இல்லை பனியால் ஏற்பட்ட பனி புயலோ கிடையாது. அது அரசியல் புயல். இந்த அரசியல் புயலுக்கு மைய புள்ளி யான்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் ஜஸ்டின் ட்ரூடோ எடுத்த ஒரு முடிவால் இன்றைக்கு கனடா முழுவதும் ஒரு பெரிய புயலாக அது சுழட்டி அடிச்சோன்றிருக்கு. அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், தான் தன் கனடியன் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆட்சியில் இருக்கிற லிபரல் கட்சி தலைவராக ஜஸ்டின் ட்ரூடோ இருக்கு. அந்த பதவியை கூட தான் ராஜினாமா செய்கிறேன்னு சொல்லி ஒரு முடிவை ஜஸ்டின் ட்ரூடோ எடுத்திருக்கிறார். ஸோ இவர் இந்த முடிவை எடுப்பார்னு சொல்லி இன்றைக்கு நேற்று நாங்கள் அறிஞ்ச விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட 2 மாத காலங்களாகவே இந்த விஷயம் பேசப்பட்டு கொண்டிருக்கு. கனடா மக்கள் மத்தியிலையும் சரி, கனடா ஊடகங்கள் மத்தியிலையும் சரி. ஸோ இது இவற்றை வாயிலிருந்து எப்போ வருமானு சொல்லித்தான் இவ்வளோ காலம் கனடா மக்கள் ஊடகங்கள் சரி, என் உலக நாடே கூட வெயிட் பண்ணி பார்த்து வந்தது. அந்த ஒரு வார்த்தையை ஜஸ்டின் ட்ரூடோ ஜனவரி 6ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு தண்ட வாயிலை பதவி ராஜினாமா செய்ய ஓரிரு வார்த்தைகள் உருக்கமாக வெளியிட்டிருக்க. அது என்னன்னு சொல்லி தமிழில் பார்ப்போம் வாங்கும். நான் ஒரு ஃபைட்டர் தான். என்னால் முடிஞ்சளவு ஃபைட் பண்ணி பார்த்தேன். பட் என்னால் இப்போ முடியலை. ஸோ நான் குயிட் பண்ணுறேன். அதை விட கட்சிக்கு என் மீது இருந்து வந்த நம்பிக்கை கூட தற்போது சின்ன பின்னமானது. என் கட்சியில் இருக்கும் ஆட்களே என்னை வெறுக்க ஆரம்பித்து விட்டனர். எனவே நான் என் குடும்பத்தில் ஆலோசித்து எடுத்த முடிவோடு என் பிரதமர் பயணத்தை இன்றுடன் முடித்துக்கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு உருக்கமான போஸ்ட்டை அவர்கிட்ட சோஷியல் மீடியா பேஜ்லேயே போட்டிருக்கார். அதை விட மீடியாவுக்கு இந்த உருக்கமான ஸ்பீச்சை அவர் சொல்லியிருக்கார். என்னதான் அவர் செஞ்ச விஷயங்கள் எங்களுக்கு மோசமாக இருந்தாலும் அவர் இப்படி ஒரு சென்டிமெண்டாக ஒரு ஸ்பீச் கொடுக்க எந்த மனுஷனுக்கு அவர் ஒரு விதத்தில் அட்டாக் பண்ணுது. ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகத்துக்கான காரணம் என்ன? அவர் பதவி விலகத்துக்கு 1000 காரணங்கள் இருக்குது. அதெல்லாம் பார்க்க போடாமல் சொன்னால் இந்த வீடியோ லாங் ஆயிரும். இதுக்கு முதலே நான் நிறைய வீடியோ போட்டிருப்பேன். பதவி விலகணும்னு சொல்லி என்ன காரணத்துக்கான அவர் பதவி விலகணும்னு சொல்லி. ஸோ பார்க்காத லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர போய் பார்த்துக்கணும். இன்றைக்கு பதவி விலக்கான முக்கியமான காரணங்கள் என்னன்னு சொல்லி ஒரு சில காரணங்களை மட்டும் பார்ப்போம் வாங்கும். முதலாவது விஷயம் ஹவுசிங்கில் நடந்த குளறுபடிகள். அதாவது அஃபோர்டபுள் ஹவுசிங் என்று சொல்கிற ஒரு கூற்று தான் ஜஸ்டினோட முன்னிறுத்தி தாம் பிரதமராக வந்தவர். என்னென்னு சொன்னால், தான் பிரதமராக ஆட்சிக்கு வந்தால் ஒரு ஆக்கள் வீடு வேண்ட போயிடமாட்டா சொன்னால் சரி, இல்லை ரெண்டுக்கு போக போயிடமான்னு சொன்னால் சரி, அது ஈஸியாக அந்த ரெண்டை கட்டிக்கொள்ளலாம், இல்லை ஈஸியாக வீடை வாங்கிக்கொள்ளலாம். அந்தளவுக்கு ஒரு வீடை வீட்டுண்ட பைசா தாம் கண்ட்ரோலில் வச்சுருப்பேன்னு சொல்லி ஒரு கூட்டம் முன்னிறுத்தி தாம் ஜஸ்டினோட ஆட்சிக்கு வந்தவர். ஸோ அப்படியே தலைகளாக்குற மாதிரி ஜஸ்டினோட ஆட்சிக்கு வந்த அப்புறம் தான் கனடா வரலாற்றில் இவ்வளோ காலம் இல்லாத அளவுக்கு வீடுகள் ரெண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதோட புதுசாக நாங்கள் ஒரு வீடுகள் வேண்ட போனால் அதுக்கு இந்த விலை வானத்தின் உச்சியில் போய் நிற்கிது. ஸோ என்னத்தை முன்னிறுத்தி தாம் கனடிய பிரதமருக்கு தாம் வரணும்னு சொன்னாரோ அந்த விஷயத்தை கூட ஜஸ்டின் ட்ரூடோவால் காக்க முடியாமல் போச்சு. இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இமிக்ரேஷனில் நடந்த பிரச்சனைகள். அதாவது கனடாவுக்கு இமிக்ரெண்ட் பீப்புள்னு சொல்கிறது ஒரு முதுகெலும்பு மாதிரி. ஸோ இமிக்ரெண்ட் பீப்புளால் தான் நாடு இந்தளவுக்கு வளர்ந்து நிற்குன்னு சொல்லலாம். ஸோ எதுவுமே உங்களுக்கு பழமொழி சொல்லலாம், அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சுன்னு சொல்லி. ஸோ எந்த அளவுக்கு நாட்டுக்கு இமிக்ரெண்ட் பீப்புள் தேவையோ அதை மிஞ்சி அளவுக்கு மீறி போனால் நாட்டுக்கு பிரச்சனை. இதில் நான் இமிக்ரெண்ட் பீப்புளை பிள்ளை சொல்ல வரையில் ஜஸ்டின் ட்ரூடோட நடைமுறை தான் பிள்ளைன்னு சொல்ல வரேன். ஸோ நிறைய ஈஸியாக விசாக்கள் கொடுத்தபடியாலும் விசா நடைமுறையை இலகுப்படுத்தபடியாலும் நிறைய எமிக்ரெண்ட் நாட்டுக்குள்ளே வந்தவன்.
நாட்டுக்குள்ளே வாரது வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் வந்த அவ்வளோ மக்களுக்கு வந்து சரியான வேலை வாய்ப்புகள் நாட்டில் வந்து இருக்கணும். அதை வந்து ஜஸ்டின் ட்ரூடோ வந்து சரியான முறையில் வந்து நடைமுறைப்படுத்தலை. ஸோ அதால் வந்து வேலை வாய்ப்பு வீதங்கள் வந்து குறைஞ்சி வேலையில்லா திண்டாட்டம் வந்து கனடாவில் வந்து ஏற்பட வலிக்கிறது. ஸோ வேலையில்லா திண்டாட்டம் வந்து ஒரு பக்கம் போய்கொண்டிருக்க இன்னொரு பிரச்சனை வந்தாங்களுக்கு என்னென்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் ஹவுசிங். அதாவது வந்து வந்தாங்களுக்கு வந்து ஒழுங்கான தங்குமிட வசதியில் வந்து இல்லாமல் போயிட்டது. ஏன்னா கனடா வந்து ஒழுங்கான ஹவுசிங் சிஸ்டம் வந்து ஜஸ்டின் ட்ரூடோ வந்து மெயின்டைன் பண்ணாதபடியாக வந்தாக்களுக்கு வேலையும் இல்லை, ஹவுசிங் ஒழுங்காக இல்லாதபடியாக நாடே வந்து ஒரு கொலாப்ஸ் ஆகிட்டேன்னு சொல்லலாம். மூன்றாவது விடயம் வந்து மிக முக்கியமான விடயம் என்னென்னு சொல்லிக்கணும்னு சொன்னால் அத்தியாவசிய பொருட்களுக்கான விலையேற்றம், வாழ்க்கை செலவுகள் ஏற்றம். அதாவது கனடா வரலாற்றில் இவ்வளோ காலம் இல்லாத அளவுக்கு பொருட்கண்ட விலை சரி, அத்தியாவசிய பொருட்கண்ட விலை சரி இன்றைக்கு வந்து உச்சத்தில் போய் நிற்குது. இதற்கு முழுக்க காரணம் வந்து யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் ஜஸ்டின் ட்ரூடோட ஆட்சி அமைப்பு தான் சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லினோம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் எல்லா நாட்டிலையும் வந்து இப்போ வந்து விலைவாசியில் தான், விலைவாசியில் வந்து அதிகமாக தான் விற்குது. ஆனால் கனடாவுக்கு மட்டும் இது வந்து எப்படி ஒரு பாதிப்பை வந்து இவ்வளோ காலம் வந்து செலுத்தி கொண்டிருக்குன்னு சொல்லிக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல உதாரணம் சொல்லப்படும். ஆஃப்டர் கொரோனா, அதாவது 2020க்கு பிறகு உலகத்தின் பொருளாதாரமே வந்து அப்படியே வந்து டவுனுக்கு வந்து போயிட்டு. ஸோ அந்த டவுனில் போனதுக்கு வந்து கனடா வந்து விதிவிலக்கில் கனடாவின் பொருளாதாரம் கூட டவுனில் போயிட்டு. ஆனால் அந்த டவுனில் போன பொருளாதாரத்தை வந்து சில பெரிய நாடுகள் வந்து மீண்டு வந்துட்டு. உதாரணமாக சொல்ல போகணும்னு சொன்னால் அமெரிக்கான பொருளாதாரம் கூட மிகப்பெரிய அடி வாங்கினது. ஆனால் அமெரிக்கா வந்து அதுலேருந்து மீண்டு வந்துட்டு. ஏன்னு சொன்னால் சரியான அரசியல் நடைமுறையாலும் சரியான தலைவர்கள நடைமுறையாலும். ஸோ அந்த ஒரு நடைமுறை வந்து கனடாவில் வந்து இல்லாமல் போயிட்டு. ஏன்னு சொன்னால் ஜஸ்டின் ட்ரூடோட சில முட்டாள் முடிவுகளால். ஸோ இதால் வந்து இன்று மட்டும் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம் இந்த விலையேற்றம் காரணமாக. இது ஒரு மிக முக்கியமான விஷயம் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து பதவி இழக்கிறதுக்கு. நாலாவது விடயம் என்ன சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் இரண்டு மிகப்பெரிய நாடுகளோட வந்து ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு ஏற்பட்ட பகை. முதலாவது என்ன சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா கனடா உறவுன்னு சொல்கிறது ஒரு அம்மா பிள்ளை உறவு மாதிரி. அதாவது கனடா இல்லாமல் அமெரிக்கா இல்லை, அமெரிக்கா இல்லாமல் கனடா இல்லை, ரெண்டு நாடு டிபெண்ட் பண்ணி தான் இருக்குன்னு சொல்லி. ஸோ அமெரிக்காவில் என்ன சட்டங்களோ அதே கனடாவில் எதிர்பார்க்கலாம், கனடாவில் என்னென்ன ஒத்து போதோ அதை வந்து அமெரிக்காவில் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்படி இருந்த ஒரு உறவில் வந்து மிகப்பெரிய விஷயம் வந்து ஏற்படுது. எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஜனாதிபதியாக தீர்மானம் பிறகு நார்மலாகவே டொனால்ட் ட்ரம்புக்கும் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கும் வந்து ஒத்து போகாது. ஏன்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்போட கொள்கைகள் வேறு, ஜஸ்டின் ட்ரூடோட கொள்கைகள் வந்து வேறு. ஸோ இதால் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வரப்போன்னு சொன்னால் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா கனடாலேருந்து அமெரிக்காவுக்கு போகிற எல்லா பொருட்களுக்கும் வந்து 25% டெரிஃபை வந்து தாம் வந்து விதிப்புன்னு சொல்லி இதுவுமே வந்து ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகி போகிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான அழுத்தத்தை வந்து செலுத்தினது. ஸோ ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகிறதுக்கு வந்து 50% வந்து பிரச்சனைன்னு சொன்னால் மற்ற 50% யாரும் சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் தான். ஸோ அவரால் தான் வந்து ஜஸ்டின் ட்ரூடோடைய பதவி விலகிறதுக்கான மிக முக்கியமான காரணம். அடுத்து இன்னொரு நாடோட பக்கம் எந்த நாடுன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் இந்தியாவோட என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் இந்தியாவில் காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு தானே அவைக்கு வந்து கனடா வந்து அடைக்கலம் கொடுத்துட்டு அவைக்கு அடைக்கலம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்திய அரசாங்கத்துக்கு மேலே ஜஸ்டின் ட்ரூடோ வந்து பழி சொல்ல வழிக்கிட்டேன். என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் அவை வந்து தீவிரவாதிகளே இல்லை, நீங்கள் வந்து பொய்யா சித்தரித்து அவையை வந்து சுட்டு கொண்டீங்கன்னு சொல்லி ஒரு பொய்யான அறிக்கையை விட்டு அந்த தீவிரவாதிக்கு அடைக்கலம் கொடுத்த வழியாக இந்தியாவையும் வந்து பகைச்சு கொண்டார். ஸோ இதெல்லாம் வந்து சேர்ந்து சின்ன பிள்ளைய வந்து சேர்ந்து பெரிய பிள்ளையாக மாறி ஜஸ்டின் ட்ரூடோ போடா பதவியை விட்டுண்டு போயிட்டு இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து நிற்கிது. இது எல்லாத்தையும் விட இந்த சில விஷயங்கள் வந்து இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பர்சனலாக எனக்கு ஜஸ்டின் ட்ரூடோ மேலே இருக்கிற வெறுப்புன்னு சொல்லலாம். இது வந்து என்னென்ன சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த முதல்ல வந்து டாக்ஸஸ் இருக்குது தானே, இந்த டாக்ஸஸ் ரேட்ஸ் எல்லாமே பயங்கர ஹையில் இருக்குது. நான் நினைக்கிறேன் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து திங்க் பண்ணியிருக்கேன் இவ்வளோ இந்த டாக்ஸஸ் அதிகப்படுத்தி டாக்ஸஸாலே தான் வந்து காசு உழைச்சிடலாம், டாக்ஸஸாலே வந்து கனடா வந்து டெவலப் பண்ணிடலாம்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருந்தாலும் சொல்லி தெரிகிறேன். டாக்ஸஸ் எல்லாம் வந்து இவ்வளோ காலம் இல்லாததுக்கு பயங்கர ஹையில் வந்து நிப்பாட்டி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதுதான் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிங்கன்னா இந்த கஞ்சா, அதாவது வேப். இந்த கஞ்சா போதைப் பொருட்களை வந்து எந்த நாட்டிலேயாவது இல்லை எந்த நாட்டு தலைவராவது லீகலாக ஒரு கடையை போட்டு விற்க வைப்பானா, அதை வந்து ஜஸ்டின் ட்ரூடோ வந்து செஞ்சுருக்கேன். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த கஞ்சா அப்படியான போதைப் பொருட்களை லீகலாகப்பட்டு அதுக்குன்னு ஒரு கடையில் ஒதுக்கப்பட்டு அந்த கடையில் வந்து கஞ்சா விற்கிறேன், போதை மருந்து விற்கிறேன். அது ஏன்னு சொல்லி கேட்டாலும் இவ்வளோ காலம் கனடாவில் வந்து கஞ்சா வந்து இல்லீகலாக இருக்கேங்க, அது வந்து பிளாக்ல விற்கிறாங்களாம். ஸோ அப்படி பிளாக்ல விற்கிறதால வந்து நிறைய பிரச்சனை வந்து கனடா கவர்மெண்ட்டுக்கு வருதாம். அதனால் கவர்மெண்ட்டே எடுத்து நடத்துவோம்னு சொல்லி கஞ்சா கடை நடத்துகிறான். என்னடா நியாயம் இது, என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க ரெண்டு சொல்லுறது எனக்கு தோணுது. உதாரணமாக சொல்ல போனோம்னு சொன்னால் இந்த யங் அண்ட் டண்டர்ஸ், அதாவது இந்த டொரண்டோவில் வந்து ஃபேமஸான ஒரு சிட்டி வந்து யங் அண்ட் டண்டர்ஸ். அந்த டவுன் டவுன் சிட்டிக்கு நீங்கள் போயினீங்கன்னா எக்கச்சக்க ட்ரக் அடிட்ஸ்
ஊசியோட நிற்பாங்கள், கஞ்சா அடிச்சோம் நிற்பாங்கள், சும்மா வந்து கொழுவாங்கள், யாரை பார்த்தால மான் பெண்ணண்டு இல்லாமல் சும்மாலாம் இந்த கஞ்சா இந்த போதைப் பொருட்கள்லாம் தெரிவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன நடத்துறீங்கன்னு சொல்லி எனக்கு என்ன விளங்கல. இது வந்து எனக்கு ஜஸ்டின் ட்ரூடோ மேலே இருக்கிற வெறுப்பை தான் நான் வந்து இப்படி கதைக்கிறேன். அதே மாதிரி நான் அந்த டவுன் டவுன் சொல்லல, நீங்கள் ஈவன் எந்த ஏரியாவுக்கு போனால், எந்த சிட்டிக்கு போனால் ஒரு போதை வசத்துக்கு அடிமையான ஒரு ஆளை சந்திக்காம வந்து நீங்கள் அந்த சிட்டியை விட்டு வெளியிட மாட்டீங்க. இது வந்து கனடாவில் இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து கட்டாயம் வந்து ஃபீல் பண்ணிடுவாங்க. ஃபீல் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்க, அப்படி அனுபவம் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால். ஸோ இதில் வந்து எவ்வளோ பாதிப்பு, சமுதாயம் வந்து எந்த அளவுக்கு வந்து சீர்கெடுது. கஞ்சா வந்து ஒரு லீகல் ஆகுதுன்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தனமான விஷயம் தெரியா. அடுத்த மிக முக்கியமான கேள்வி உங்களுக்கு எல்லாருக்கும் மைண்டில் வரும் என்னன்னு சொன்னால், ஓகே ஜஸ்டினோட கதை முடிஞ்சுது, ஜஸ்டினோட அவ்வளோதான், அடுத்தது யாரா பிரதமர்னு சொல்லி அங்கே தான் ஒரு பெரிய கேள்விக்குறி வந்து நிற்குது. என்னென்னு சொல்லியிருக்குன்னா, ஜஸ்டினோட பதவியை விட்டு போயிருந்தாலும் இன்னுமே வந்து இந்த லிபரல் கட்சி தான் வந்து ஆட்சியில் இருக்குது. ஸோ அதன்படி லிபரல் கட்சியிலேருந்து ஒரு முடிவு எடுத்து தான் வந்து ஒரு ஆளை வந்து இடைக்கால பிரதமர் வந்து தேர்ந்தெடுக்கணும், எலெக்ஷன் மட்டும். ஸோ எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்டோபர் 25 நடக்க போகுது. ஸோ அது மட்டும் கிட்டத்தட்ட இன்னும் 8-9 மாத காலப்பகுதிகள் இருக்குது. அந்த ஒரு 8-9 மாதத்துக்கு இடைக்கால பிரதமரை வந்து ஒரு ஆளை வந்து தேர்ந்தெடுக்கணும். ஸோ அப்படி ஒரு பவரான ஆள் வந்து இந்த லிபரல் கட்சியில் வந்து ஒருத்தருமே இல்லை. ஒரு சில பேர்கள் வந்து குறிப்பிடப்படுறதில்லை. யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், முதலாக வந்து கிறிஸ்டியா ஃப்ரீல்ன், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த பழைய வீடியோ போட்டாங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க. அதான் வந்து கனடாண்ட முன்னாள் துணை பிரதமர். இப்போ வந்து பதவியில் இல்லை, ஆனால் லிபரல் கட்சிலாம் வந்து இருக்கிறார். ஸோ ஜஸ்டினோட அடுத்தபடியாக இவ்வளோ காலம் வதாம வந்து இருந்தவா. ஸோவா வந்து பிரதமர் பதவியை வந்து ஏற்கலாம்னு சொல்லி ஒரு கூற்றுக்கள் வந்து போய்கொண்டிருக்கு. அடுத்தது வந்து யாரும் சொல்லி கேட்டீங்கன்னா மார்க் கார்னி. ஸோ இவர் வந்து யாரும் சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், பேங்க் ஆஃப் கனடா இருக்குது தானே, அதில் வந்து பழைய லீடர். ஸோ இவருமே ஒரு பெரிய ஆள் தான். இவர் வந்து பிரதமர் பதவியை வெல்லாமன்னு சொல்லி ஒரு பேச்சு வந்து அடிபட்டு கொண்டிருக்கு. அடுத்தது வந்து யாரும் சொல்லி கேட்டுச்சுன்னா, டொமினிக் கிளபெக்னு சொல்லி ஒரு ஆள் வந்து சொல்லப்படுது. இவர் யாரும் சொல்லி கேட்டுச்சுன்னா, இவர் வந்து ஒரு லிபரல் கட்சியின் ஒரு எம்பி ஒரு ஆள். ஸோ இவருமே வந்து ஒரு அடுத்த பிரதமராக வரலாம்னு சொல்லி ஒரு பேச்சு வந்து ஒரு டோக் வந்து போய்கொண்டிருக்கு. ஸோ இந்த 3 பேரில் யார் வந்தாலும் அஞ்சத்துக்கு பிரயோசனம் இல்லை. ஏன்னு சொன்னால், என்னை பொறுத்த வரைக்கும் கனடா பார்லமெண்ட் கிளைக்கப்பட்டு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தோ இல்லாட்டி கனடா பார்லமெண்ட் கிளைக்கப்பட்டோ உடனடியாக ஒரு தேர்தல் வந்து கொன்றப்பட்டு அதில் வந்து மக்கள் முடிவெடுத்து ஒரு சரியான தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கப்படும். ஸோ அப்படி ஒரு எலெக்ஷன் வந்து நடக்கும்னு சொல்லிங்கன்னு சொன்னால் 99% பியர் போலிவர், அதாவது கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் போலிவர் இருக்குது தானே, அவர் தான் பிஎம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவரை விட இப்போ ஆட்சியில் இருக்கிற லிபரல் கட்சி வந்து யார் வந்தாலும் ஒரு பிரயோசனம் வந்து இப்போதைக்கு இருக்காது. ஏன்னு சொல்லி கேட்டுங்கன்னா, இந்த பியூர் பொலிவர் இருக்கிறான எதிர்கட்சி கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர், அவர் வந்து ஆட்சிக்கு வந்தாருன்னு சொன்னால் ஒரு சில நன்மையான விஷயங்களை கண்டா வந்து நடக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ட்ரம்ப் டெரிஃபிக்கு தானே, அது வந்து சில வேலை இல்லாமல் ஆகலாம். மேன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், இந்த ட்ரம்புக்கும் பியூர் பொலிவருக்கும் வந்து ஒரு சில ஒற்றுமைகள் இருக்குது. என்ன சொல்லுங்க, 2 பேருமே வந்து 2 பேர்ட்ட கொள்கைகளும் வந்து ஒரு விதங்களை ஒட்டு போவோம். என்னன்னு சொல்லலாம், 2 பேருமே இந்த பிஸ்னஸ் மைண்டான ஆட்கள். ட்ரம்புமே வந்து பிஸ்னஸ் மைண்டான ஆள், வந்து நாட்டை வந்து பிஸ்னஸ் மூலம் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாள் தான். அதே மாதிரி தான் வந்து இந்த பியூர் பொலிவரும் நாட்டை வந்து பிஸ்னஸ் மூலம் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாள். ஸோ அதில் வந்து ஒரு ஆட்களுக்கு 2 பேருக்கும் வந்து ஒரு ஒத்து போகுது. அதை விட 2 பேருக்கும் வந்து டாக்ஸஸை வந்து குறைக்கணும்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்குது. ட்ரம்புக்கும் இருக்குது, பியூர் பொலிவருக்கும் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து 2 பேருக்கும் ஒத்து போகுது. இன்னைக்கு என்னடா அமெரிக்காவோட கொண்ட கனடா ஒப்புறேன்னு சொல்லி அமெரிக்கா டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ அமெரிக்கா வந்து இல்லை முக்கியமான ஒரு கேமை வந்து ப்ளே பண்ணுங்க கனடிய அரசியலில். ஸோ இப்போது இருக்கிற பட்சத்தில் அமெரிக்கா டிபெண்ட் பண்ணி தான் நாங்கள் வந்து கலைக்க வேண்டிய நிலைமையில் வந்து இருக்குது. ஸோ அப்படி ஒரு எலெக்ஷன் வருமா இருந்தால் பியூர் பொலிவராம வந்து 99% பின்பறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அப்படி எதுவும் பெரிய சம்பவத்தில் பியூர் பொலிவர் மாட்டப்பட்டு அவருடைய பேர் வந்து டேமேஜ் ஆனால் ஒழிய, அதை தவிர 99% வந்து பியூர் பொலிவர் தான் வந்து சான்ஸ் இருக்குது. அப்படி எலெக்ஷன் விராட்டி நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த லிபரல் கட்சியில் இந்த 3 பேர் வந்து வாரத்துக்கு வந்து சான்ஸ்கள் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் அந்த லிபரல் கட்சியில் அந்த 3 பேர் வாரதை விட எலெக்ஷன் வச்சு பியூர் பொலிவர் வந்தான்னு சொன்னால் கனடாவுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி நான் வந்து நம்புகிறேன். ஓகே, ஜஸ்டின் ட்ரூடோட பதவி விலகலுக்கு கனடா மக்கள் மத்தியில் என்ன மாதிரி ஒரு தாக்கம் இருக்குன்னு சொல்லி சொன்னால், அது தாக்கமே இல்லை, கொண்டாட்டமாக இருக்குது. என்னென்னு சொல்லி சொன்னால், ஜஸ்டினோட பதவி விலகலை கனடிய மக்கள் வந்து ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாடினோம். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம், கனடா இருக்கிற ஃபேமஸான ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு ஹெட் போட்டிருக்கிறோம். என்னென்னு சொல்லி சொன்னால், கனடா பிரதமர் ஜஸ்டினோட பதவி விலகலை கொண்டாடுற விதமாக இன்றைக்கி வந்து எங்களோட ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பர்கர் வந்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அந்த பர்கரோட ப்ரைஸ் வந்து $2. ஸோ நார்மலாக ஒரு $10 மோர் தென் $10 ஒரு விற்கிற ஒரு பர்கரோட ப்ரைஸ் வந்து இந்த ஒரு சிறப்பான நாளாக கொண்டாடுறது, அதாவது ஜஸ்டினோட பதவி விலகலோட நாளாக கொண்டாடுறதுக்கு அந்த பர்கரோட விலை வந்து $2. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு விளங்கியிருக்கும் கனடா மக்கள் வந்து என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கிறோம், ஜஸ்டினோட வந்து ஒரு என்ன மாதிரி பார்த்துட்டு இருக்கிறோம்னு சொல்லி.
ஸோ இதுலேருந்து நாம் வந்து எல்லாருமே வந்து விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், அரசனும் ஆண்டிய ஆளாம், ஆண்டியும் அரசன் ஆளாம். இதே 10 வருஷத்துக்கு முன்னம், பேக் டு 2015 ஜஸ்டின் ட்ரூடோ மாதிரி ஒரு தலைவரை உலகாலம் பார்க்கலன்னு சொல்லி கனடா மக்கள் கொண்டாடினோம். ஜஸ்டின் ட்ரூடோ எங்களுக்கு பிரதமராக வேணும்னு சொல்லி கனடா மக்கள் ஆரவாரப்படணும். ஜஸ்டின் ட்ரூடோ மேலே அவ்வளோ ஒரு அன்பில் வந்து கனடா மக்கள் வந்து இருக்கணும். ஜஸ்டின் ட்ரூடோன்னு சொல்லி பல விதமாக வந்து ஜஸ்டின் ட்ரூடோ வந்து கொண்டாடி தள்ளினோம் அப்படி சொல்லலாம். அப்படியே பேக் டு 2025 ஆஃப்டர் 10 years எந்த ஜஸ்டின் ட்ரூடோ ஒரு பெரிய இடத்துல வச்சு பார்த்தனமோ அதே ஜஸ்டின் ட்ரூடோ வண்டிக்கு குழி தோண்டி வச்சுட்டாங்க. ஸோ இதான் வந்து வாழ்க்கை, அப் அண்ட் டவுன் வந்து மாறி மாறி இருந்துகிட்டே இருப்போம். ஸோ தத்துவமாக எடுத்துக்கொள்ளுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு வந்து நன்றி. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு அவசரமான வீடியோ சந்திக்கிறேன். அது மட்டும் ஹேவ் ஃபன் கைஸ். பேட்டா.